நம்ம எல்லாம் போகி கொளுத்தி முடிக்க போகிறோம். எங்கே இந்த பிரேமால இன்னும் காணலையே? வசந்தி அக்கா, எட்டி ஒன்று எப்போ வச்சோன்னா நீ எப்போ வந்துருக்க? 4:30 வாட்டினா 5:30 வந்துருக்க. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாசத்தை வச்சு கோலம் போட்டுட்டு பார்ப்பேன். அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா? அட நீங்கள் தாக்கா லேட்டாக பொறுத்து வச்சுருக்கிய. நான் எங்கே தூங்குனா காலைல எந்திரிக்க முடியாது, நம்ம மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லுக்க தூங்காமல் அங்கே இங்கேன்னு உலாத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மாடியில் நின்று பார்த்தா எல்லா இடத்துலையும் கோலம் போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாவ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்க ஆரம்பித்தேன். பார்த்தா அதுக்குள்ளே 4 மணி ஆகிட்டு. அதனால சரி எங்கள் வீட்டை தெளித்து ஒரு கோலம் போட்டு வந்தேன். நல்ல நாள் ஆகிட்டுல, எல்லார் வீட்லேயும் கோலம் கிடக்கும். அப்போ எங்கள் வீட்டில் மட்டும் மொட்டையாக கிடக்கும். நாங்கள் சாமி கும்பிடனாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் கோலம் போடுவோமேன்னு போட்டு வச்சுட்டு இந்த வாரேன். எல்லார் வீட்டு கோலத்தையும் பார்த்துட்டு போகியும் பார்த்துட்டு இங்கே வந்தால் நீங்கள் இப்போ தான் போகி கொளுத்திக்கிட்டு நிற்கிய. எப்போ வேலையை முடிச்சு எப்போ அடுத்த வேலையை பார்க்க போகிறது? வேறசா போய் வேலையை பாருங்கள், நான் போய் தூங்க போகிறேன். ஏட்டி அப்போ தான் ராத்திரி முழுக்க நீ தூங்காமல் முடிச்சுக்கிட்டு தான் இருந்தியோ? அடா ஆமாங்க்கா, இப்படி நேரம் நான் கதையாக சொல்லிக்கிறேன். எப்படியும் என் மாமியா காலையில் எழுந்திரிச்சா எல்லா வேலையும் என்ன வைக்குன்னு சொல்லிட்டு தான் ராத்திரி முழுக்க தூங்காமல் இருக்க. சமையலுக்கு தேவையான காய்கறி அது இதுன்னு எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் படம் பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படி இப்படி விளாத்திக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு 1 மணி ஆகிட்டு. அதுக்கப்புறம் எட்டி பார்த்தா அங்கே இங்கேன்னு ஒரு சில இடத்துல கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தால அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கீழே இறங்கி போனால் 4 மணி ஆகிட்டு. வந்து நான் தெளித்து கோலம் போட்டு வச்சுட்டு சமையலையும் முடிச்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு நான் படுத்து தூங்கிடுவேன். ஆனால் இதுவும் நல்ல ஐடியாலாம் இருக்குது. ராத்திரி முழுக்க முடிச்சுட்டு இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டா விடிய காலையிலே படைச்சி விட்டுறலாம். படைச்சிட்டு நிம்மதியாக அன்றைக்கி முழுக்க தூங்கிட்டு இருக்கலாம். இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அனைவருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக போகியை கொண்டாடிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். நான் போய் வீட்டுக்கு எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு சமைச்சு வச்சுட்டேன். அதெல்லாம் எது எப்போ வேணுமோ போட்டு சாப்பிட்டுக்கிடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்ச நேரம் போய் கண்ணை சேர்ந்தால் தான் எனக்கு நாள் ஓடும். இல்லைனா நல்ல அதுவும் நான் போய் அட்மிட் ஆகிடும் போல இருக்கேன் ஹாஸ்பிட்டலில். தலை கிரிகிரின்னு வருது இப்போதே. நல்வாழ்த்துக்கள். சரி, அதனால போகியை கொண்டாடி முடிச்சுட்டு ஒழுங்காக வீட்டுக்கு ஒரு கோலத்தை போட்டுட்டு போய் பாடுங்க. யார் வீட்டில் என்ன கோலம் போட்டிருக்காவன்னு பார்த்துட்டு வீடு வீடாக போய் நின்றுடாதீங்க காலங்கத்தால். வசந்தி உஷா உங்கள் 2 பேருக்கு தான் முக்கியமாக சொல்லியேன். அவங்க வீட்டில் அந்த கோலம் போட்டிருக்காங்க, இவங்க வீட்டில் இந்த கோலம் போட்டிருக்காங்க, நானும் போடுவேன்ட்டு மல்லுக்கு போய் நிற்காதீங்க. ஏதோ நமக்கு வந்ததை போட்டு விடுங்க சரியா? இந்த பொங்கல் பானை வரைகிறேன் மாடு வரைகிறேன்னு எதுவும் விபரீதமாக பண்ணி வச்சிடாதீங்க. அப்புறம் அது கோலம் நம்ப வைக்கிறதுக்கே பெரிய பாடுபட வேண்டியதாக இருக்கும். இப்போதே சொல்லிட்டேன், பார்த்துக்கிடுங்க. வந்தா பேசினா கிளம்பிட்டா. அவள் வேலையில் அவள் கரெக்டாக இருக்கா. நம்ம தான் வாயை பொழந்துட்டு அப்படியே நிற்கும்.